ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ்லெட் செய்யலாமா? வாங்க செய்யலாம். ஆக்சுவலி என்கிட்ட பிரேஸ்லெட் செட் கிட் இருந்துச்சு. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு வீட்லேயே இது கூட ஓனாக கூட இந்த மெட்டீரியல்ஸ்லாம் செய்யலாம். இதுக்கு ரொம்ப தேவையான பொருட்கள்லாம் சொல்லுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் குட்டி அந்த ஹோல் இருக்கணும். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நம்ம பண்ண போகிறோம். நம்ம இப்போ பிரேஸ்லெட்ஸ்லாம் செய்ய போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, அது அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணலாம். வாங்க. இதுதாங்க தேவையான பொருள். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் வேணும். நான் பிரேஸ்லெட்ஸ் நம்ம இந்த கட்டி இந்த திங்ஸ்லாம் அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா போடுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸோட வச்சுருந்தா அந்த ஹோல் இருக்கும். அதில் அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரிங்கு வேணும். இந்த மாதிரி ஹோல் குட்டி ஹோல் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இதுவும் தேவை. இது ரெண்டும் நமக்கு தேவை. இது லாஸ்ட்டு ரெண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய ஐடியாவில். இப்போ வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், மெஷர் பிளாஸ்டிக் ஒயர் அரவுண்ட் யுவர் wrist and add another 7 to 8 centimeters wire to allow for tie knots. நம்ம உங்கள் ரிஸ்ட் உங்கள் ஹேண்ட் இருக்குல்ல, அதை நம்ம அளவு எடுத்துக்கணும். அளவு எவ்வளோ டைட்டாக இருக்கோ அவ்வளோ அளவு எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் 7 to 8 meters நம்ம கேப் விடணும். ஏன்னா அப்போ தான் நம்ம போட முடியும்னால நம்மளுக்கு கேப் விடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஒயர் இருக்கா, அதை நம்ம ஹேண்டு விஸ்ட்டு, இதான் விஸ்ட்டு. நம்ம இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டிங்களா, அதோட நம்ம 7 சென்டிமீட்டர்ஸ் எடுக்கணும். அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்னு. அந்தமாதிரி 7 to 8 சென்டிமீட்டர். நான் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 6 சென்டிமீட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 7 to 8 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இல்லை 6 சென்டிமீட்டர் கூட ஃபைன் தான். உங்களுக்கு ஓரளவுக்கு டைட்டாக இருக்குன்னு நீங்கள் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இந்தமாதிரி நம்ம பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நம்ம மீதி ஒயரை கட் பண்ணிக்கணும். நான் நிறைய ஒயர் வச்சுருக்கேன். நம்ம ஸோ நான் தேவையான அளவு எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் போனால் கூட கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரிங்கு, ஸ்மால் மெட்டல் ரிங் நம்மளுக்கு தேவை. செகண்ட், டை ஒன் எண்ட் ஆஃப் த ஒயர் டு த ரிங் ஆஃப் த. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுலேயே நம்மளுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் இருக்கா, அந்த எண்டில் அந்த நமக்கு ஒரு மெட்டல் ரிங் காமிச்சோம். அது லாஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம டை பண்ணோம், அதாவது முழிச்சு போடணும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ஸ்டெப்பாக பாருங்கள் நீங்களே. இப்போ ஒயர் இருக்கா, இப்போ ஒயர் இருக்கா, அந்த மெட்டல் இருக்குல்லையே அது உள்ள நம்ம போட்டுட்டு லாஸ்ட் எண்டில் நம்ம ஒரு முழிச்சு போடும். இப்போ உள்ளே விட்டுட்டு எடுங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம முடிச்சு போடுப்போம். ஃபஸ்ட்டு முடிச்சு ஆக்சுவலி நீங்கள் 2 நாட்ஸ் போட்டுக்கலாம் முழிச்சு. ஏன்னா நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். நம்ம அது இப்போ தான் இது வேணும். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது பெட்டர். நான் டைப் பண்ணிட்டேன். டூ நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நாட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி கேமராவில் அந்த ஒயர் தெரிய மாட்டேங்குது. டிரான்ஸ்பரண்ட்னாலே சில டைம்ஸில் அந்த ஒயர் தெரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம நாட்ஸ் பண்ணணும். இப்போ தேர்ட் ஸ்டெப்,
Select your bits and string them on into the wire. When you have string enough bits, tie the loose end and make a small loop of wire there. Now you can easily fit this loop of on slab at another end. இன்னும் உங்களுக்கு ஒன்றும் ஸ்டெப் தான் இருக்குது, நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறது ஒன்று ஸ்டெப்பாக போட போகிறோம். வாங்க போடலாம். அவங்க வந்து போட்டுறாங்க பாருங்கள், செலக்ட் யுவர் பிட்ஸ். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா நம்ம அந்த ஒயர்ஸில் போடணும். அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. அந்த டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். தேர்டில் ஒரு பிட்ஸ் அந்த மாதிரி அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, அந்த ஒரு இதுவும் உள்ளே வந்து செட் பண்ணோம் ஒன்றா. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இந்த டப்பாலே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். த்ரீ ஃப்ளார்ஸு 2 இது 3 ஃப்ளார்ஸு 2 இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பண்ண போகிறேன். இது வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். நம்ம இதுவே ட்ரை பண்ணாலும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளவரு அந்த இது 2 அது இது ஃப்ளவர் 3 போட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து 2 போட்டோம்னா நம்ம வந்து நல்லாயிருக்கும். லுக் ரொம்ப கொஞ்சம் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணலான்னு நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ அந்த ஒயர் இருக்குல்ல, உங்களுக்கு காமிச்ச டிரான்ஸ்பெரண்ட் ஒயர், அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த வந்து மெட்டல் ரிங் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நாட் பண்ணிப்போமா, அது வந்து லாஸ்ட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த இது இருக்குல்ல, அது வந்து உள்ள ஒன்றா அந்த ஃப்ளார் மாரி இருக்குல்ல, அது விடட்டணும். உங்களுக்கு ஃபேவரட் கலர்ஸ் என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து நீங்கள் விடணும். எப்படி இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். இன்னும் உங்களுக்கு ஃபேவரட்ஸ் இதை ஒன்றா நீங்கள் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேவையானது பொறுமை மட்டும்தான். இது பொறுமை இல்லைன்னா நீங்கள் பண்ண வேணாம். ஆக்சுவலி நானே பொறுமையாக இருக்க வேண்டாம். ஃபஸ்ட் நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு தெரியுமா, அதுதான் எனக்கு கடுப்பாகும். ஸோ வந்து பொறுமையாக பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்பாக ஃபுல்லாக போட்டு வரணுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ளார் போட்டுருவோம். ஆக்சுவலி என் டிசைனை காட்டுறேன், இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளாருக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்க இதுவை நம்ம இன்செர்ட் பண்ணோம் அந்த சேம் கலராக. இதுமே பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து பாதியை முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து பண்ணணும். பாதி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சேமாக ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டுட்டு 3 ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் 1 போட்டு, அதுக்கப்புறம் அந்த கலர் வைஸ் நம்ம பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாதி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இப்போ அந்த பப்பெல்லாம் முடிச்சிட்டேன், லாஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டெப் இந்த இது இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து நீங்கள் வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கடையிலே கேட்டால் கூட கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஹோல் மாரி இருக்கும், பார்க்குறீங்களா, அந்த கீச்சன் லாஸ்ட்டில் போடுவாங்களா இன்செர்ட் பண்ணுறது, அதுதான் இது. அது வந்து அந்த ஹோல் இருக்கும், அதில் வந்து இந்த ஒயரை வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 knots நம்ம லாஸ்ட்டில் அந்த மெட்டல் ரிங் போட்டோம்ல, அதே மாதிரி தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம 2 knots போடுறது சேஃப். ஏன்னா அது வந்து டைட்டாக இருக்கும். 1 கூட போடலாம், பட் 2 knots போட்டால் நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம நாட் போடலாம் வாங்க.
இப்போ வந்து நான் நாட் போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். 2 நாட்ஸ் நான் போட்டிருக்கேன். நம்ம ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆக போகுது. ஐ எம் ஸோ க்யூரியஸ். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு லூஸாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆக்சுவலி என்னோடய அம்மாவோட கை அளவு தான் நான் சூஸ் பண்ணி அளவு எடுத்து நான் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு தான் இது கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு செய்கிறது எங்கள் அம்மாவுக்கு தான். இது வந்து சூப்பராக வந்திருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நல்லா வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நான் வந்து எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணேன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது, ஒழுங்காக ஃபினிஷ்க்கு வராது. ஏதாச்சும் சொதப்பிடுவேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் சைஸ் தான் இது வந்துச்சு, லூஸாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்குமே லூஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ நம்ம வந்து வச்சு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஐ ரியலி லைக் வெரி மச். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஐடியா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து நிறைய பண்ணி குவான்டிட்டியில் பண்ணி சேல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் ஃபஸ்ட்டு இதை செஞ்சோடனே எனக்கு ரொம்ப குஷி ஆகிட்டேன். இந்தமாரி ஒரு தாட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தால் நம்ம இது வந்து பண்ணலாம். இது வந்து நம்ம சேல்ஸும் பண்ணலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. If you like it, please subscribe.